ஹாய் எவ்ரிபடி, பி ஹெல்தி ஹெல்ப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் உங்கள் செல்வா அன்புராஜ். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். நான் ஒரு வெல்னஸ் கோச், உணவு பற்றியும் உடல் ஆரோக்கியத்தை பற்றியும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலான் இருக்கேன். இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற கொஸ்டின்ஸ் என்னென்னா, வெயிட் லாஸ்க்கான ஒரு காய்கறியை சொல்லுங்கள் அப்படின்னு. நம்ம நிறைய வெயிட் லாஸ்க்கான காய்கறி சொல்லிக்கிட்டு இருக்கோம், இருந்தாலும் வேறு சொல்லணும் இல்லைங்களா அப்படின்றது தான். முட்டைகோஸ் ஒரு அருமையான வெயிட் லாஸ்க்கான ஒரு காய்கறிங்க. இந்த முட்டைகோஸை மட்டும் நம்ம எவ்வளோ பச்சையாக சாப்பிட்றோமோ அவ்வளோ ஒரு நியூட்ரியன்ஸ் வேல்யூ இருக்கும். நம்ம எவ்வளோ வேக வைக்கிறோமோ, அதிகமாக வேக வைக்க அதோடைய நியூட்ரியன்ஸ் வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். என்னென்னலாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஃபைன், கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான சத்துன்னு சொல்லக்கூடிய க்ரூட் ஃபைபர் இருக்குது. அது ரொம்ப நம்ம உடம்புக்கு தேவையானது இருக்குது. ப்ரோட்டீன் கொஞ்சம் இருக்குது, ஒரு நல்ல குட் ஃபேட் இருக்குது, கால்சியம் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, விட்டமின்ல ஏ இருக்குது, B1 இருக்குது, B2 இருக்குது, C இருக்குது, சல்ஃபர் இருக்குது. ஸோ இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த ஒரு முட்டைகோஸை சாப்பிட்றதால என்னென்னா நன்மைகள் நடக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரைஸ் சாப்பிட உட்காந்தோடனே லஞ்சில் நம்ம அந்த பொரியலை முதல்ல சாப்பிட்றோம். பொரியலை நல்லா சாப்பிட்டுட்டிங்கனாவே உங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும், அந்த தேவையான சத்துக்கள் கிடைக்கும். நம்ம மேற்கொண்டு கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். வெயிட் லாஸுக்கு நியூட்ரியன்ஸும் கிடைச்சி அழகான முறையில் ஒரு ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுவீங்க. அந்த குறிப்பு இன்னொரு ட்ரிப்பு சொல்கிறேன், அதிகமாக வேக வைக்கக்கூடாது, கொஞ்சமே ஹாஃப் பாயில் பண்ணால் போதும். நிறைய எண்ணெய்கள் ஊற்றக்கூடாது. தேங்காய் துருவல் இருக்கலாம், அந்த கடலைப்பருப்பு போடலாம். கடலைப்பருப்பு தேங்காய் துருவல்லாம் போட்டு கூட நீங்கள் ஒரு ஹாஃப் பாயிலில் போட்டு கூட நீங்கள் ஒரு 11லேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே, காலையில் ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்கு டிஃபன் சாப்பிட்ற நபராக இருந்தால் ஒரு 11லேருந்து 12 மணிக்குள்ளே நீங்கள் ஒரு ஹெல்த்தி ஸ்நாக்ஸை நீங்கள் தாராளமாக இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வெயிட் லாஸ் மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. கேன்சர் செல்ஸ் பார்த்தீங்கன்னா, கேன்சர் செல்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஸ் டெவலப் ஆகிட்டே இருக்கும், அதிகமாகிட்டே மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அது ஆகாமல் தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உணவு ஒரு மிக சிறந்த ஒரு உணவு. அது மட்டும் இல்லை, தைராய்டு, நிறைய பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம் வருது. தைராய்டு ப்ராப்ளம் என்ன சொல்கிறோம், அயோடின் சொல்கிறோம். அயோடின் கலந்த உப்புன்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் நிறைய உப்பை பற்றி உங்களுக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தான் நம்ம சேனலில் உப்பை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஸோ இந்த உணவுலேயே பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கான தேவைப்படக்கூடிய அயோடினும் இருக்குது. அதனால் தைராய்டு ப்ராப்ளம் டெஃபினட்டாக சால்வ் ஆகும். அதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு ஜாயிண்ட், இந்த மூட்டு ஜாயிண்ட்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வலி எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நமக்கு தேவையான ஒரு நியூட்ரியன்ஸ் தான். அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸு, அதுக்கு தேவையான ஒரு சொல்யூஷனாக இந்த முட்டைகோஸ் அமையுது. அடுத்து ஏஜிங், ஆன்டி ஏஜிங் ப்ராசஸ்லேருந்து ஒரு ஹெல்த்தி ஏஜிங் ப்ராசஸ்க்கு வரணும். என்ன அப்படின்னா, நம்மளோட செல்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த செல்ஸோட வயது அப்படின்னு ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே அது இறந்துடும். அப்படிலாம் இல்லாமல் அதோட 80 வயசு அது வளரணும் அப்படின்னா, அந்த 80 வயசு வரைக்கும் அது வளரக்கூடிய அந்த செல்ஸாக பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த ஆன்டி ஏஜிங் ப்ராசஸுக்கு தேவையான உணவுலாம் நம்ம எடுத்துக்க சொல்கிறோம். அப்படி ஒரு அருமையான ஒரு உணவு. அண்டு ரொம்ப மெமரி பவர் ரொம்ப நல்லா இருக்கும் இதை சாப்பிட்றதுனால. ஏன்னா இதில் சிலிக்கான் இருக்குது. சிலிக்கான் உங்களுக்கு தெரியல, நிறைய விஷயத்துக்கு நீங்கள் சிலிக்கான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானிக்கில் கூட. ஸோ அது இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இந்த உணவில் இருக்குது. அதனால் மெமரி பவர் ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு நல்லா ஒரு ஐ பார்வை, இந்த தூர பார்வை பிரச்சனை, கிட்ட பார்வை பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் வராமல் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உணவாக இருக்குது. அப்புறம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கையெல்லாம் ஷவரிங் ஆகும், கை நடுக்கங்கள்லாம் வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். அப்படிலாம் அந்த நரம்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான ஒரு உணவு பார்த்தீங்கன்னா முட்டைகோஸ் எடுத்துக்கலாம். அந்த முட்டைகோஸ் எடுத்துக்கிறதால ஹேர் ஃபால் நிற்கும். உள்ளுக்குள்ளே இருக்க தேவையான நியூட்ரியன்ஸும் நமக்கு தேவை. இந்த ஹேர்ன்றது வெளியில தான் நமக்கு தெரியுதே தவிர, உள்ளுக்குள்ளே தேவையான நியூட்ரியன்ஸும் தேவை. அந்த மாதிரியான ஹேர் ஃபாலை தடுக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு உணவு. அடுத்து நம்ம உடம்புல பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலில் வச்சுக்கும், ஹை ஆகாமல் லோ ஆகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இது இந்த ஊரை வச்சு கொஞ்சம் லைட்டாக ஒரு ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து பார்த்தீங்கன்னா முகத்துக்கு நம்ம கழுவணும் அப்படின்னா, நம்ம முகத்துக்கு அருமையான ஒரு நியூட்ரியன்ஸ்லாம் போகும். முகம் பளபளன்னு இருக்கும். நிறைய பேருக்கு முகப்பருவால் ஒரு பள்ளமாக இருக்கும். அந்த பள்ளம் எல்லாமே சரியாயிடும். நாள்பட கொஞ்ச நாள் நீங்கள் தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா, வாஷ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நாள்பட சரியாயிடும். அதனால் இந்த முட்டைகோஸோட தண்ணி முதல் கொண்டு நமக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு குணத்தை தருது. உரிக்க வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மேல் பகுதியை சில பேர் உரிச்சு போட்டுருவாங்க. அதை சாப்பிட்டு மாடெல்லாம் ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்.
அப்படிலாம் தேவையே கிடையாது. நல்லா கொஞ்சம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் கழுவிட்டு எல்லா பகுதியுமே வந்து நம்ம சாப்பிடக்கூடியது. அத்தனை பகுதியில் ஒரு நியூட்ரியன்ஸ் வேல்யூ இருக்குது. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம், இதை பரப்புவோம் விலகுமுகம் என்று கூறிக்கொண்டு அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.